மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு மரவள்ளி கிழங்கு அடை செய்ய 1/2 கிலோ மரவள்ளி கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி தோல் உரித்து வச்சுக்கிறேன். தோல் உரிச்சிட்டு அதில் இருக்கிற மண்ணெல்லாம் போகிற மாதிரி சுத்தமாக கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் நல்லா அரைச்சிக்க போகிறேன். நல்லா மெல்லிசாக சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் பாதி பாதியாக சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது. அடுத்த பேச்சையும் போட்டு தண்ணி சேர்க்காமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஒரு மூடி தேங்காய் பூவாக அரைச்சி சேர்த்துக்கிறேன். நீங்கள் பூவாக திருவி போடாதானே போட்டுங்க, இல்லைனா மிக்ஸி ஜார்லேயே போட்டு அரைக்கிறதானே அரைச்சிங்க. ஆனால் தண்ணி ஊற்றக்கூடாது, பூவாக தான் திருவி போடணும். 1 கிலோ கிழங்கு எடுத்திங்கன்னா 1 கப் ரவா சேர்த்துக்கணும். நான் 1/2 கிலோ கிழங்கு தான் எடுத்துருக்கேன், அதனால் 1/2 கப் ரவா சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் சோம்பு தூள் சேர்த்துக்கிறேன். 6 டேபிள் ஸ்பூன் சீனி சேர்த்துக்கிறேன். நீங்கள் நாட்டு சக்கரை சேர்க்கறதாலும் சேர்த்துக்குங்க. நான் சீனி தான் சேர்த்துக்கிறேன். 6 ஸ்பூன் போட்டால் எனக்கு கரெக்டான இனிப்பாக இருந்துச்சு. உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. ஆரஞ்சு ஃபுட் கலர் ஒரு 2 பிஞ்சு அளவு சேர்த்துக்கிறேன். தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்குங்க. அவ்வளோதான். எல்லாம் சேர்த்து ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்க வேணாம். நம்ம அடையாக தான் ஊற்ற போகிறோம். கிழங்குல இருக்கிற தண்ணியே அது போதுமாக இருக்குது பாருங்கள். இந்த அளவு கட்டியாக வச்சுக்கோங்க. ஒரு 2 பிஞ்சு அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மரவள்ளி கிழங்கு அடை மாவு ரெடி பண்ணிட்டோம். அவ்வளோதான். இனிமேல் சுட ஆரம்பிச்சிடலாம். தவா அடுப்பில் வச்சு சூடு வந்த பிறகு 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். மாவை ஊற்றி அடை மாதிரி தட்டிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மாவு ஊற்றிக்குங்க. அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க. இப்போ மூடி போட்டு வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஓரளவுக்கு வந்த பிறகு அடுத்த பக்கம் திருப்பி போட்டுடலாம். நல்லா செவக்கிற வரைக்கும் வேக வச்சு எடுங்க. அப்போ தான் நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். வேகிற வரைக்கும் திரும்பவும் மூடி வைங்க. 2 பக்கமும் ஈவனாக ஒரே மாதிரி செவந்த பிறகு எடுத்துடலாம். இந்த அளவுக்கு செவக்க வச்சா தான் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு செவக்கலைன்னா கொல கொலன்னு நல்லாவே இருக்காது. அவ்வளோதான். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மரவள்ளி கிழங்கு அடை சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். சுட சுட சர்வ் பண்ணுங்கள். சுவையாக சாப்பிடுங்க.